உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணி ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளோட பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும், நண்பர்கள்ட்ட சொல்லணும். போய் உட்கார்ந்து எல்லாம் பேசுகிறோம் தானே. சமுர்த்தி பிரச்சனை வந்தால் பேசுகிறோம், ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் போய் கூட்டாளிமார்கிட்ட பேசுகிறோம். அங்கே கூட்டம் இருக்கு, இன்றைக்கு விதான வாரார் வாங்க, ஜிஎஸ் வாரார் வாரங்க, கூப்பிடுறோம். ஏன் பயானுக்கு கூப்பிடல அவங்கள? சும்மா எடுத்து கோல் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வயலுக்குள்ளது நடந்த, இன்றைக்கு தண்ணி வரல, இன்றைக்கு கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறோம். ஆனால் பயான் இருக்கிறது என்று தெரியும் போது கோல் எடுத்து அதே ஆளுக்கு மஞ்சான் இன்றைக்கு பயான் போவோமா ஏன் கேட்கலாம்? வெக்கம் ஏன் வரணும்? கெட்ட விஷயங்களுக்கு வெக்கம் வருது இல்லை, நல்ல விஷயங்களுக்கு வெக்கம் வருது என்றால் எங்கேயோ இடிக்குதா இல்லையா? நம்ம ஜோக் அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை, ரோட்ல இருந்து பீடி அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை, மற்றவனை பற்றி புறம் பேசுறதுக்கு வெக்கம் இல்லை, பொம்பளைகளோட கதைச்சிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை. ஆனால் இந்த பயானை பற்றி என்னுடைய நண்பனுக்கு நான் சொல்வதற்கு வெக்கப்படுறேன். குறைஞ்சது வாட்ஸ்அப்லையாவது வார போஸ்டரை ஷேர் பண்ணி விடுறதுக்கு வெக்கப்படுறேன். போகிற தாத்தட வீட்டில் மச்சானுக்கிட்ட இன்றைக்கு பயான்றிக்கு வாங்கன்னு சொல்ல வெக்கப்படுறேன். பெரியப்பா கிட்ட சொல்ல வெக்கப்படுறேன் என்றால் சம்திங் ரோங்கா இல்லையா? ஏதோ ஒன்று இடிக்குது. அப்போ நம்மட பார்வையிலே இந்த மார்க்கத்தை நம்ம ஒட்ட நினைக்கும், நல்லா பாதுகாக்கும், கேவலமாக நினைக்கும். ஒரு ஒரு அறிஞரிடத்துல கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், நாங்கள் பிரயாணம் செய்யும் போது ஏர்போர்ட்டில் இருக்கிற நேரத்தில் தொழுகையுடைய வக்து வருது. இப்போ அவ்வளோ பேரும் பார்த்துக்கிறிக்கக்குள்ள எங்களுக்கு தொழுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. எங்களுக்கு என்ன சொல்யூஷன் என்று கேட்கிறார். கேட்டோன்னு அந்த ஷேக், அந்த ஆலிம் சொல்லுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏர்போர்ட்டில் பியர் அடிக்காங்க பப்ளிக்காக. பியர் பிஸ்கி எல்லாம் ஏர்போர்ட்டில் பப்ளிக்காக குடிக்க அவன் வெக்கப்படவே இல்லை. பொம்பளைகள் சும்மா ஷோட்டோட வாராள், தொடையை காட்டிட்டு உடம்பெல்லாம் காட்டிட்டு, அவள் வெக்கப்படவே இல்லை. அல்லாஹுவை வணங்குவதற்கு நீ ஏன் வெட்கப்படுகிறாய்? அப்ப இந்த வெட்கம் உன்னிடம் வருகிற, வெட்கப்பட வேண்டியவன் யாரு? சிகரெட் குடிக்கிறவன் வெட்கப்படணும், பியர் குடிக்கிறவன் வெட்கப்படணும், தொடையை காட்டிட்டு வாரவள் வெட்கப்படணும். சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு நீங்க போனால் ஏர்போர்ட்லேயே வைத்து அவடத்துல பப்ளிக்ல வச்சு மனைவியோட முத்தமிடுவான், அவன் வெட்கப்படணும். இதனெல்லாம் வெட்கப்படாமல் இந்த அசிங்கங்களை செய்கிற போது அல்லாஹ்வை தொழுவதற்கு நீ வெட்கப்படுகிறாய் என்றால் உன்னுடைய ஈமான் ஆக லோ லெவலில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக சொல்றார். சரியா பழையா? கண்டிப்பா சரி. அது போலதான் அன்புள்ள சகோதரர், நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. நான் இப்படி பயான்கள் நான் யாரு பேசினாலும் சரி, நான் சொன்னேனே, பழகுற ஒரு மௌலவி வந்து பேசினாலும் சபைக்கு உங்களோட நீயத்து வந்து இல்மை பெறுவது. எனவே மலக்குகள் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் சகோதரர்களே. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இது அல்லாஹ்வோட மன்னிப்பு. அதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? நம்மள மலக்குகளா? இல்லையே. அதிலேயும் பலவீனமான மூமின்கள் தானே. நம்ம எவ்வளவு பாவத்தை செய்கிறோம். அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிற ஒரு சபை தான் இந்த சபை. எனவே ஒரு ஸ்ட்ராங்கான நீயத்து வச்சு கொள்ளுங்க. இல்முடைய மஜ்லிஸ்கள் கிடைத்தால் நான் மிஸ் பண்ண மாட்டேன். 10 நிமிஷம் இருந்துட்டு போங்க. ஒரு பள்ளியில் எழுப்பி தர்ஜமா வாசிக்கிறாங்களா, அப்படி இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரியாது சாலிஹினை வாசிக்கிறாங்களா, இருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம போய் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஊடு 10 திண்டா பரவாயில்லை, புள்ள கணத்து கொடுத்துட்டுண்டா பரவாயில்லை, மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னா பரவாயில்லை, எழும்பி கூடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் பயன்படும். அரை மணி தேலமாகட்டுமே. வெளியே போகக்குள்ள ஒரு கோல் எடுத்து அரை மணி தேலம் நம்மளோட பேசி தீர்க்கிறானா இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் ஒரு நியத் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை படிப்பது, மார்க்கத்தை செவிமடுப்பது, மார்க்கத்தை பரப்புவது என்பதில் என்னால் முடியுமான வரை நான் ஈடுபாடு காட்டுவேன். சொல்லுவோம், வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும். இப்போ ஒரு பயன் சனிக்கிழமைகளில் இந்த பயன் வைக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியாக மாறி மாறி. உங்களுக்கு மெசேஜ் வருது,
நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லை, சும்மா கால் பண்ணி சொல்லுங்களேன். உங்களோட தம்பி, உங்களோட பெரிய மகன், உங்களோட சாச்சா, பெரியப்பா, மச்சான், மாமா இன்னைக்கு பேண்டரிக்கு வாங்க, வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும். வந்தால் மலை அல்ஹம்துலில்லாஹ். என்ன மலை? லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். உன் மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பது பல சிவப்பொட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. பெரிய நன்மை கிடைக்கும். வராமட்டா நமக்கு ஒன்றும் நம்மளோட பொறுப்பு முடிஞ்சு. எனவே இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். நம்ம வாழ்கிற காலம் பயங்கரமான காலம், ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். வலது இடது முன்னால பின்னால என்று ஃபித்னா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. படுக்கக்குள்ள முஸ்லீமா படுக்கிறோம், விடிய கிளம்பக்குள்ள காஃபிராகி விடுவோமோ என்று பயப்படுகிற ஒரு காலம். விடிய கிளம்பக்குள்ள முஸ்லீமாக எழும்புறோம், படுக்க போகக்குள்ள காஃபிராகி விடுவோமா என்று பயப்படுகிற ஒரு காலம். இன்னும் ஒரு பக்கம் மௌத்து நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த பக்கம் நாம் கபரை நம்பி இருக்கிறோம், கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய கேள்வி கணக்கை நம்பி இருக்கிறோம், சுவர்க்கம் நரகத்தை நம்பி இருக்கிறோம். எனவே நாம் மிக கவனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மூத்தாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.